Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from July 1st and July 2nd. The first article related to the Great Indian Bustard. The Great Indian Bustard ko Lesser Floricon. அப்படின்ற ரெண்டு பேர்டுக்கும் பஸ்டர்ட் வெரைட்டி. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 56 crore வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்தியா ஹேவிங் 4 பஸ்டர்ட் ஸ்பீசிஸ். ஒன்று வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், இன்னொன்று லெசர் ஃப்ளோரிகான், இன்னொன்று வந்து பெங்கால் ஃப்ளோரிகான், அப்புறம் மேக்வீன்ஸ் ஃப்ளோரிகான். ஸோ லெசர் ஃப்ளோரிகான், மேக்வீன், அப்புறம் பெங்கால் ஃப்ளோரிகான். ஸோ இதில் 4 வெரைட்டி இருக்குது. லெசர் ஃப்ளோரிகான் எண்டமிக் டுவர்ட்ஸ் இந்தியா, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இந்தியாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ் சில பார்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ நீங்கள் இமேஜில் பார்க்கலாம் இந்த பேர்டை. ஐயூசிஎனில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1, அது மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1 ஸ்டேட்டஸ். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் பேர்ட் ஃபார் ராஜஸ்தானோட ஸ்டேட் பேர்ட். ஸோ நிறைய கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. இந்த பேர்டு வந்து கிட்டத்தட்ட ஐயூசிஎன் டேட்டா படி 50லேருந்து 249 தான் இருக்குது டோட்டல் பாப்புலேஷன். இது வந்து ரொம்ப அழியக்கூடிய பறவை. இங்கே இந்தியாவில் வி ஆர் கன்சர்வேஷன் நம்ம பண்ணுறோம். பாகிஸ்தானுக்கு போகும்போது அங்கே வேட்டையாடப்படுது. ஸோ அதனால தான் அது நம்ம அழியுது. அப்புறம் இன்னொன்று வந்து கிராஸ் ஓப்பரை அதிகமாக சாப்பிடும், கிராஸ் சீட்ஸை சாப்பிடும், அப்புறம் இன்செக்ட்ஸ் ரிலேட்டட் டு கிராஸில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் அதிகமாக சாப்பிடும். ஸோ அதில் பெஸ்டிசைட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் பாதிப்பு. அப்புறம் இன்னொன்று வந்து ஹைவே லைன்ஸ், ஹை வோல்டேஜ் லைன்ஸ் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மேலே போட்டிருக்காங்க சோலார் பவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதில் அதிகமாக மாட்டிட்டு இது இறந்து போகும். ஏன்னா இதுக்கு வந்து ஷார்ட் சைட் தான், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் த்ரெட்னிங் ஆகிறது. ஸோ இதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக இப்போ 56 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. லெசர் ஃப்ளோரிக்கானும் சேம் ஸ்டேட்டஸ் தான். ஐயூசிஎனில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், தென் சேம் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1, அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1 ஸ்டேட்டஸ். இது வந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே அதிகமாக இருக்குது. இட்ஸ் எண்டமிக் டுவர்ட்ஸ் இந்தியா, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இதை கன்சர்வேஷன் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ப்ரீடிங் சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ராஜஸ்தானில். ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங், கன்சர்வேஷன் ப்ரீடிங். அப்படின்னா இதை வச்சு இனப்பெருக்கம் பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை முறைமையில் பண்ணக்கூடியது. ஸோ எக்கை கலெக்ட் பண்ணி அதை ப்ரீடிங் பண்ணக்கூடிய ப்ராசஸும் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் கன்சர்வேஷன் எஃபோர்ட். எதுக்காக தான் இப்போ ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி பராக். என்சிஆர்டி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அவங்க வந்து 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பராக் அப்படின்ற ஸ்கீம். தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ என்சிஆர்டி தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் போயிட்டு அவங்களோட ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி எப்படி இருக்குது, அவங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட அர்த்தமெட்டிக் ஸ்கில்ஸ், அப்புறம் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஸோ அதான் இந்த பராக் அப்படின்றது. ஸோ இதன் மூலமாக நம்மளோட ஸ்கூல்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய முடியும். சென்ட்ரல் போர்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்சிஆர்டி இதை பண்ணுறாங்க, இது கேட்பாங்க. அப்புறம் இப்போ கிளாஸ் 9க்கும் 12th வரைக்கும் பண்ணியிருக்காங்க. மற்ற கிளாஸஸ் இனிமேல் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். சரியா, தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி யூரோப்பியன் கவுன்சில். யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கான நியூஸ் தான். ரீசெண்டாக நம்ம யூரோப்பியன் பார்லமெண்ட், தட் இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், 27 நாடுகள் ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கண்ட்ரிஸோட ரெப்ரசன்டேஷன் தான் யூரோப்பியன் பார்லமெண்ட். இட்ஸ் அ யூனியன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரேட், கூட்ஸும் ட்ரேடும் மூவ்மெண்ட் ஆகும், பீப்புள் மூவ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இந்தியாவுக்குள்ளாடி ஃப்ரீயாக மூவ் பண்ணுறோம். பட் வி ஆர் அ ஒன் கண்ட்ரி.
ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27ம் தனித்தனி நாடுகள் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலமாக கூட்ஸு, சர்வீசஸ், பீப்புள், பொருட்கள் மூலம் எல்லாமே ஃப்ரீ, எந்த பேரியர்ஸும் கிடையாது. அதான் யூரோப்பியன். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பார்லமெண்ட் இருக்குது, யூரோப்பியன் பார்லமெண்ட். யூரோப்பியன் கோர்ட் வச்சுருக்காங்க, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்புறம் கவுன்சில் ஆஃப் யூரோப். அப்புறம் யூரோப்பியன் கவுன்சில். கவுன்சில் ஆஃப் யூரோப் வேறு, யூரோப்பியன் கவுன்சில் வேறு. யூரோப்பியன் கவுன்சிலில் தலைவர்கள் இருப்பாங்க. எல்லா நாட்டோட தலைவர்களும் இதில் அட்டன் பண்ணுவாங்க. 27 நாடுகளோட தலைவர்கள். இதுக்கு வந்து பிரசிடென்ட் இப்போ எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம பிரைம் மினிஸ்டர் கன்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரசிடென்ட் நேம் மட்டும் இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். யூரோப்பியன் கவுன்சிலில் வந்து பாலிசி டிசிஷன் மேக்கிங் பாடி. அந்த 27 நாடுகளுக்கான என்னென்ன காமனாக பண்ணணுமோ அதெல்லாமே இந்த பார்லமெண்ட்டில் தான் சட்டமே ஏற்றுவாங்க, யூரோப்பியன் பார்லமெண்ட்டில். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலேருந்தும் மினிஸ்டர்ஸ், ஒரு மினிஸ்டர் அளவில் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அவங்க வந்து இவங்க ஏற்றக்கூடிய சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தேர் இஸ் அ பியூரோக்ராட்டிக் பாடி ஆல்சோ, யூரோப்பியன் கமிஷன்னு பேர். நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கமிஷன்ஸில் எல்லா நாட்டிலேருந்து ஐஏஎஸ் ஈக்குவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதை இவங்க தான் ஆக்சுவலாக நம்ம நாட்டிலே அதே மாதிரி தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறே கிடையாது, கீழே வேலை செய்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். த சேம் லைக் திஸ். இது இம்பார்ட்டண்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், ஷியாக் ரிவர். இது வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்து இராணுவ வீரர்கள் இதில் அந்த தண்ணியில் அடிக்கப்பட்டு இறந்து போனாங்க. ஷியாக் ரிவர் அப்படின்றது அதனால இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு இண்டஸ் ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகும். இப்போது திஸ் இஸ் இந்தியான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவோட ஸ்ட்ரக்சர். இண்டஸ் ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகும். அது பக்கத்தில் தேர் இஸ் அ கிளேஷியர் கால்டஸ் ரிமோ கிளேஷியர்ஸ். காரக்கோரம், சவுத் ஈஸ்ட் ஆஃப் காரக்கோரம் பாஸ், இதில் ஒரு பாஸ் வரும். அந்த காரக்கோரம் பாஸ் ரிமோ கிளேஷியர், இந்தியன் ஜியாகிரஃபியில் நீங்கள் படிப்பீங்க. அதுலேருந்து இது ஒரிஜினேட் ஆகி அப்புறம் தேர் இஸ் அ நுப்ரா ரிவர் ஆல்சோ. அது வந்து இதோட ட்ரிபியூட்ரி இங்கே போய் சேரும், கடல் இந்த இண்டஸ் ரிவரில் போய் சேரும். சரியா? இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்ரி 550 கிலோமீட்டர்ஸ் இது ட்ராவல் பண்ணுது மொத்தம். இதோட ட்ராவல் கில்கிட் பல்டிஸ்தான் அப்படின்ற பிளேஸில் ஒரிஜினேட் ஆகுது. இந்த கிளேஷியர்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் நுப்ரா வேலி, நுப்ரா ரிவர் வந்து இந்த நுப்ரா வேலியில் வந்து ஜாயின் ஆகுது. அப்புறம் தெர் இஸ் அனதர் ட்ரிபியூட்ரி ஃபார் ஷியாக் ஆல்சோ, ஷால்தோரோ ரிவர். இந்த 2 ரிவர்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நுப்ரா ரிவர், ஷால்தோரோ ரிவர், ஷியாக் ரிவர் எல்லாமே வந்து இண்டஸோட ட்ரிபியூட்ரி. நுப்ரா ரிவரும் ஷால்தோரோ ரிவரும் ஷியாக்கோட ட்ரிபியூட்ரி. இது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, அது படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி நௌகா பைச் போட் ரேஸ். நௌகா, நீங்கள் அந்த இமேஜில் பாருங்கள், நௌகா பைச் போட் ரேஸ். இது வந்து வெஸ்ட் பெங்காலில் கொண்டாடுறாங்க. நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அதிகமாக இருக்குது இப்போது. இப்போ அது கேஞ்சட்டிக் ரிவர், அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே அதிகமாக ஃப்ளோ ஆகும், தண்ணி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரேஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேரளாவில் நிறைய ரேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் இதில் போடலை, உங்களை அப்லோட் பண்ணும்போது நான் இந்த பிடிஎஃப்பில் இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணுறேன். கேரளாவில் என்னென்ன போட் ரேஸ் இருக்குது இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ஸ், அவ்வளோதான், நேம் மட்டும்தான். அப்புறம் ஆர்பிஐயோட ப்ராஜெக்ட் தட் இஸ் கால்ட் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். என்ன அப்படின்னா, நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்ம இந்தியாவில் பண்ணுறோம். இப்போ இந்தியாவுக்குள்ளாடி இப்போ டெல்லியில் இருக்கணும், காஷ்மீரில் இருக்கணும், நீங்கள் இமீடியட்டாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இதே மாதிரி மற்ற நாடுகளில் இப்போ மலேசியாவில் நான் பொருளை வாங்குறேன்னா இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டிங், அந்த கிராஸ் பார்டர் டிரான்ஸ்மிஷனை கொண்டு வர்றதுக்கு ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். அது எந்த கண்ட்ரி கூட எல்லாம் பண்ண போகிறாங்கன்னா மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் போடப்பட்டிருக்கு. இனி அந்த கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தை பண்ணி டிரான்சாக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்னு பேர். நம்ம யூபிஐ வந்து ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம், அதுதான் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் செப்பா. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா யார் கூடன்னா இது சவுத் கொரியா கூட. செப்பா அக்ரிமெண்ட்னு பேர், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மட்டும், இப்போ 2 கண்ட்ரி ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்க, இந்த 2 கண்ட்ரி மட்டும் அவங்க குறிப்பிட்ட பொருட்கள், ஒரு 10 பொருட்கள், ஒரு 10 பொருட்கள், இதை மட்டும் ட்ரேட் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு டேரிஃபும் இல்லாமல், டேக்ஸ் அதிகமாக போடாமல் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிப்பாங்க. காசு பே பண்ணுவாங்க, ஆனால் டேக்ஸ் இருக்காது, கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிஸ்ட்டை அதிகப்படுத்துவாங்க. ஒரு 80% பொருளை நாங்கள் வந்து ட்ரேடிங் ஃப்ரீ ட்ரேட் பண்ணோம், மற்ற 20% மட்டும்
நெகட்டிவ் லிஸ்ட்டுன்னு பேர். டேக்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் நெகட்டிவ் லிஸ்ட். அந்த 20 பொருள் மட்டும்தான் லிஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் இதில் பாசிட்டிவ் லிஸ்ட்டுன்னு பேர். அது ஏன்னா பண்ணக்கூடியது மட்டும்தான் அதில் இருக்கும். செப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனியன் கிரியேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் மாதிரி எல்லா நாடுகளும் அவங்களுக்குள்ள கூட்ஸாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்காக அது பண்ணுறது. அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன். செப்பான்றது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இன்னொரு பார்ட். ஃப்ரீ ட்ரேட் தான் 83% இல்லைனா 85% பொருட்களை ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிப்பாங்க. டேரிஃப் கம்மியாக. டேரிஃப்னா டாக்ஸேஷன், கஸ்டம் டியூட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம நாட்டில் இருந்து இப்போது சவுத் கொரியாவுக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணோன்னா தடை இருக்காது. சவுத் கொரியாவில் அலோ. நம்ம இப்போ அமேசான் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட். அது மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். இப்போ சவுத் கொரியா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை நம்ம திருட மாட்டோம், காப்பி அடிக்கிறது. அந்த பேட்டன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்போம். அப்புறம் பீப்புள் மூமெண்ட்ஸ் இருக்கும். பீப்புள் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் செப்பா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃப்ரீ ட்ரேட் தான், இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஐபிஆரும் பீப்புள் மூமெண்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா? ஸோ இப்போது சவுத் கொரியா கூட சில ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் மீட், மில்க், ஃப்ரூட்ஸு, அப்புறம் அண்ட் பெட்ரோலியம், இதெல்லாமே அவங்க வந்து டேரிஃப் வந்து கம்மி பண்ணணும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியன் சைடில் இருந்து. தட் இஸ் கிட்டத்தட்ட 83% பொருட்களை நம்ம வந்து சவுத் கொரியாவிலேருந்து நம்ம நாட்டுக்கு ஃப்ரீயாக வருது. அது மாதிரி சவுத் கொரியா நம்ம நாட்டு பொருளை 93.2% வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. 7% மட்டும்தான் அதிகமான டேக்ஸ் போடுறாங்க. புரியுதா? இந்த செப்பா அக்ரிமெண்ட் வேறு எந்த கண்ட்ரி கூட சைன் பண்ணியிருக்கோன்னா மொரிஷியஸ், யுஏஇ, அப்புறம் ஜப்பான், அப்புறம் சவுத் கொரியா, 4 கண்ட்ரி கூட சைன் பண்ணி இது கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். அப்புறம் இன்னொரு ஆர்டிகிள் இருக்குது. கோழிக்கோடு ரீசெண்டாக லிட்ரேச்சர் ப்ரைஸ் அவார்ட் பண்ணியிருந்தாங்க, அது கொடுத்துருக்காங்க. லிட்ரேச்சர் ப்ரைஸ், யுனைடெட் நேஷன் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு பேர். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2004. 250 சிட்டிஸுக்கு இது வரைக்கும். எந்தெந்த சிட்டிஸ் வந்து அவங்க தனிப்பட்டு விளங்குறாங்க லிட்ரேச்சரில், பெயிண்டிங்கில், ஆர்ட்டில், லைக் ஃபுட்டு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் 7 கேட்டகரிஸ் நான் அன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு. வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி நடத்தும்போது சொன்னேன், அதுக்கு முன்னாடி சொன்னேன். குவாலியர், ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர், சென்னை, மும்பை, ஹைதராபாத், இதுக்கெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். இதுக்கெல்லாமே இருப்பா எடுத்துட்டு பண்ணல இல்லை. So question number 1, consider the following statements regarding leader of opposition. Statement number 1, the leader of the largest party having not less than 1/4 of seats of total strength of the Lok Sabha is recognized as leader of opposition. This is a constitutional position. Statement number 2, an LOP is entitled to salary, allowances and other facilities equivalent to that of the cabinet minister. Statement number 3, he is entitled to become a member of various selection committees for appointing heads of the same statutory bodies. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3, 2 only, C, 3 only, D, all of the above. Question number 2, consider the following statements regarding Bannerghatta National Park. Statement number 1, it is located near Nagpur, the state of Maharashtra. Statement number 2, it is one among the few places in the world where wilderness is preserved to big city. Statement number 3, India's largest leopard safari has been inaugurated at the Bannerghatta National Park. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 only, C, 2 and 3 only, D, 1, 2 and 3 only. Question number 3, consider the following statements regarding currency swap agreement. Statement number 1, they are undertaken to address short-term foreign exchange liquidity needs. Statement number 2, these swap operations do not involve any exchange rate risk. Statement number 3, the RBI can offer a swap agreement arrangement up to a total of USD 10 billion under the SARC swap facilities. How many of the above statements these are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, 4.
Recently, India achieved an outstanding outcome in mutual evaluation of which of the following international organization? Options are A, UNESCO, B, FATF, Financial Action Task Force, C, International Labour Organization, fourth one the WHO, World Health Organization. Fifth question, with reference to the National Statistics Day, which of the following statements is are correct? Statement number 1, the day is observed to remember the contributions of Professor P.C. Mahalanobis. Statement number 2, the theme for National Statistics Day 2024 is use of data for decision making. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see answers for the previous day. Question number 1, answer is B, Bangladesh, Bhutan, India. Question number 2, answer is C. Question number 3, answer is B, 2 only. Question number 4, answer is D. Question number 5, answer is 2 and 3 only. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.